அவருடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறது சிம்மராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், கிட்ட வந்து தட்டி தட்டி போகுது சார், போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க போறோம், ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் வருதுன்னா கண்டிப்பா உங்க பேர்ல ஒரு பத்திரம் பதிவீங்க. குறிப்பா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6 குரு பார்க்கும்போது கடன் சுமைகள் எல்லாம் இவர்களுக்கு தீரும். குழந்தை பேர் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட தம்பதியர்களுக்கு சத்தியமாக குழந்தை வாக்கியம் கூடி வரும். இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்டே நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும்பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வலிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமே நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. சிம்ம ராசி, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பா சில கலக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சிம்மராசிக்காரர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு, ரொம்ப அதீத எமோஷனல் அட்டாச்மெண்ட் எது மேலேயும் அவங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா சிங்கம் அப்படின்றது கோபத்தை குறிக்கக்கூடியது. சிம்மம் முன்கோபம் இருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்திலையும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. இந்த காலத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், காதலர்களுக்குள்ள பிரச்சனை பிரிவுகள் ஏற்படும். நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களாலே ஒரு தேவையில்லாத மனசங்கடம் வரும். சார் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு 60 வயசு ஆகுது சார், 50 வயசு ஆகுது, எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு அப்படின்னாலும் கூட கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி உடல்நலன் சார்ந்த விஷயங்களையும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பக்குவத்தோடு செயல்படுறது நல்லது. என்னடா இது எடுத்த உடனே அண்ணா அஷ்டம சனியில எடுத்த உடனே குரு பெயர்ச்சி பலன் சொல்றீங்களா, சனி பெயர்ச்சி பலன் சொல்றீங்களா, எனக்கு பயமா. அதுதான் சொல்ல வர. என்னடா இது அண்ணன் எடுத்த உடனே சனி பகவானை தொட்டுட்டாரே அப்படின்னு பயப்பட வேணாம். உங்களுக்கு குரு 12வது வீட்டுல மறையறார் அப்படின்னு சிம்மராசிக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். 12ல சிம்மராசிக்கு குரு பகவான் மறைந்திருந்த
இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்கிறார். ஆஹா. அதுல முதல் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறது சிம்மராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலம். தாய் சார்ந்த விஷயத்துல இருக்கிற சிக்கல் சரியாகும். அம்மாவுக்கு உடல் நலத்துல பிரச்சனையா இருக்கு சார், அம்மாவோட கருத்து வேறுபாடு சார், வீட்டுக்கே போக முடியாத நான் தனியா இருக்கேன் சார், பொண்டாட்டி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் இருக்குன்னா சொந்த வீட்டுக்கு நீங்கள் குடிபெயரக்கூடிய அமைப்பு உண்டு. சிறப்பு. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், கிட்ட வந்து தட்டி தட்டி போகுது சார், போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க போறோம், ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் வருதுன்னா கண்டிப்பா உங்க பேர்ல ஒரு பத்திரம் பதிவீங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ஒரு வாகன சேர்க்கைக்குரிய பிராப்தம் இருக்குது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சிம்மராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு கொடுக்காதீங்க, பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்க பார்வையில இந்த விஷயங்களை செய்ய முடியும்னு நினைச்சா மட்டும் நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க பண்ணும்பொழுது கடவுள் புண்ணியத்துல அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். குறிப்பா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6 குரு பார்க்கும்பொழுது கடன் சுமைகள் எல்லாம் இவர்களுக்கு தீரும். நோய் நொடிகள் ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னா அந்த மரண பயம் விலகும். ஏன்னா இந்த ஒரு வருஷமாவே சிம்மராசிக்காரர்களை நம்ம நட்பு வட்டாரத்திலே விசாரிச்சு பார்த்தா தூக்கம் இருக்காது. ஓவர் டெப்ரெஷன், ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் ட்ரௌமா அது எல்லாமே வந்திருக்கும். அதீத மனப்பதட்டம், அதீத மனபயம், அதீத மனக்குழப்பம் வரும். ஏன்னா ராசியில கேது இருக்கு. சந்திரனும் கேதுவும் சேரும் பட்சத்துல சந்திர கிரகண தோஷத்தை கொடுத்தது. அப்ப அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. தூக்கத்துல கூட பயமா இருக்கும். படுத்து இருக்கும்போது தலானி தூயின் போடணும்னு தோணுங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். பட் அந்த விஷயங்களை அந்த 6ஆம் இடத்து குரு பார்வை வந்ததுக்கு பிறகு படிப்படியாக அவர்களுக்கு குறையும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால குழந்தை பேர் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட தம்பதியர்களுக்கு சத்தியமாக குழந்தை வாக்கியம் கூடி வரும். அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதா இருக்கும். திருமண விஷயங்கள்ல, திருமண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதை நம்ம போய் சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ண விருப்பப்படலை. 7ல் ராகு இருக்கு, 8ல் சனி இருக்கிற காலகட்டம். கல்யாண விஷயங்களை நவம்பர் 13 வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது. நவம்பர் 13 வரைக்கும் ராசியில ராகு எது இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக களத்திர தோஷமும் நாகதோஷமும் சிம்ம ராசிக்கு உண்டு. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? தவறான தொடர்பு வரும், தவறான பழக்க வழக்கம் வரும், தவறான நபர்கள் அறிமுகமாவார்கள், தப்பானவங்கள்ட்ட போய் நீங்க சிக்கிடுவீங்க, உங்க பாசத்தை நீங்க தப்பான நபர்கள் மீது காட்டுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. சார் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஹெல்த் வைஸ்ல பிரச்சனையை கொடுப்பாரு கடவுள். இப்ப நாங்க பாசமா இருக்கோம் சார், என் பொண்டாட்டி மாதிரி பாசம் என்கிட்ட யாருமே இல்லை, என் வீட்டுக்கார மாதிரி என்னை பாத்துக்கிறது ஆள் இல்லைன்னு சொல்றவங்களாக நீங்க இருந்தாலும் உடல் ரீதியா மன ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்குள்ள கருத்து மோதல்களும் வருத்தங்களும் வராத அளவுக்கு பாத்துக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டங்கள்ல வேணாம். யாரை நம்பியும் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு அவர் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு, லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இதுல போட்டா திருப்ப ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னாரு, இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் இந்த டைம்ல எண்ணங்கள் அதிகமாகும். கெட்ட நேரத்துலதான் இந்த மாதிரி திடீர்னு போய் அள்ளின்னு வந்துடலாம். யாரோ ஒருத்தவன் ஒரு சூதாட்டத்துல ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்துருவான் 5000. டேய் 1000 ரூபாய் போட்டு 5000 எடுத்துட்டா, நீ 10,000 போட்டா 50,000 எடுத்துடலாம்டா அப்படின்ற ஆசைகளை தூண்டுவார்கள். தயவு கூர்ந்து அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். காதலர்களா இருந்தா விட்டு கொடுத்து போங்க, இல்லைன்னா சந்தேக புத்தி நிறைய வரும். நீ நல்லா பேசினாலும் வெயிட்டிங்ல போச்சுன்னா நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு தோணும். என்ன புது புடவை கட்டினாலும் சண்டை போடுவார் வீட்டுக்காரரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த அஷ்டமஸ்தானத்தை உச்சமடைந்த குரு பாக்குறாருங்க. ஏற்கனவே அஷ்டம சனி பீரியடை பத்தி நம்ம பேசும்பொழுது நான் ரொம்ப ஆக்ரோஷமான பதிவுகளை முதல்ல உங்களுக்கு கொடுத்தேன். பயப்படாதீங்க. ஏன்னா உச்சமடைகிற குரு 9வது பார்வையா சனியை பார்க்கிறார். சனியை பார்க்கும்போது முதல் ஒரு வருஷம் இந்த சனி பெயர்ச்சி அஷ்டம சனி வந்திருந்தாலும் இந்த குரு பார்வை படுறதுனால பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்துவார். என்னதான் மழை வருதுன்னு சொல்லி கொடையை கொடுத்தாலும் நனையத்தான் செய்யும் காலு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தாய் தந்தையர்களால பெரிய ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பட்டம், பதவி, பெயர், புகழ் இந்த வருடத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு பதவி, எதிர்பார்த்த பொறுப்பு, எதிர்பார்த்த புகழ் கடவுள் புண்ணியத்துல ஆண்டவன் அந்த அரியணையை கொடுப்பான். அதே மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு 12ல மறைஞ்சாலும் கவலைப்பட வேணாம். தனக்காரகன் உச்சமடைகிறதுனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நிறைய வெளிநாடு பயணங்கள் இந்த வருடத்தில் அவர்கள் மேற்கொள்வார்கள். ஏன்னா 12ல குரு உச்சம் அடைஞ்சதுன்னா நிறைய ஃப்ளை பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய அனுகூலம் கிடைக்கும். வெளி மாநிலம் வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஆதாய பலன்கள் கிடைக்கும். சுபவரையும் செய்வாங்க. அஷ்டமத்திலே சனி வந்தாலும் நல்ல காரியத்துக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஒரு நகை எடுக்கிறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு வண்டி வாகனம் வைக்கிறதோ, ஒரு பிள்ளைக்கு மஞ்சள் நீர் செஞ்சு பார்க்கறதோ, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செயல்கள் கூட அவர்களுக்கு ஒரு மிகுந்த நல்ல செய்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அடிப்படையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்திலே நீங்க எச்சரித்தாலும் இருந்தாலும் கேட்கிறேன், எந்தெந்த விஷயங்கள்ல மீண்டும் இவங்க கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய கேது, 7 இருக்கக்கூடிய ராகுவால உடம்பையும் மனசையும் தயவு செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா இட்ஸ் அ வெரி 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 டஃப் டைம். நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராசியில கேது இருந்துச்சுன்னா மனபயம் வரும், மனப்பதட்டம் வரும், மனக்குழப்பம் வரும், மன சஞ்சலம் வரும். 8ல் சனி, அஷ்டமத்துல சனி வர்றது கொஞ்சம் டஃப்பான டைம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கணும். லவ், ரிலேஷன்ஷிப்பு, அஃபேர் மறைக்காம சொல்லணும்னா இந்த 3 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்.
உடலுக்கும் மனதிற்கும் பாதிப்பை எது கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அதை செய்யாம இருங்க. அப்படி நீங்க இருந்துட்டா உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். எமோஷனலா ரொம்பவுமே பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உறவு முறைகள்ல, காதல்ல, திருமணத்துல, குடும்பத்துல இது எல்லாவற்றிலுமே கவனமா இருங்க. மற்றபடி உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் எது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பயிற்சிக்கு பிறகு இவங்க வேண்ட வேண்டிய இறைவன் யார்? சிம்மராசிக்காரர்கள் சர்ப்ப கிரகத்தினுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகுந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு அல்லது சர்வ கிரகத்தினுடைய வழிபாடு, கழுத்தில் நாகத்தோடு இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் வழிபடலாம். சிவபெருமானை கும்பிடலாம், மாரியம்மனை கும்பிடலாம், நாகாத்தம்மனை கும்பிடலாம், அல்லது பக்கத்திலே ராகு கேது திருத்தலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி அங்கே தூரமா போக முடியல சார் அப்படின்னா சிவன் கோவில் இருக்கக்கூடிய ராகு கேது சிலைகளுக்கு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். அவருடைய உடலும் மனதும் தெளிவடையக்கூடியதாக இருக்கும். இறை சக்தியை மிஞ்சிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அந்த இறைவனை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். நவம்பர் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகும் உங்களுக்கு மிக பெரிய பொற்காலம் காத்திருக்கின்றது. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பயிற்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பயிற்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் குடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். சோ யாமிருக்க பயமேன் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையா நிதானமா உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க. வந்த உடனே சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பா நான் உங்களுக்கு
அவங்களுக்கும் எங்க நன்றி நேயர்கள் சார். சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. நன்றி சார். அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.